முன்னேற்ற கழகத்தின் அடலேயர்களை கண்ணின் இமைபோல காத்து நிற்கின்ற நமது தோழமை கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கட்சியினுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர், நாளைய தமிழகத்தினுடைய முதல்வர், மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அண்ணன் இபிஎஸ் அவர்களே, மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா அவர்களே, மாண்புமிகு தலபா சுந்தரம் அவர்களே, மாண்புமிகு விஜயபாஸ்கர் அவர்களே, மாண்புமிகு உதயகுமார் அவர்களே, மாண்புமிகு அனைத்து கழகத்தினுடைய உடன்பிறப்புகளே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பலவேசம் அவர்களே, பாரதிய ஜனதாவினர்கள் அன்றைக்கு தொடங்கிய பயணம் இன்று விடியல் அரசுக்கு எதிராக விடியாத அரசாக இருக்கின்ற இந்த அரசை எதிர்த்து மக்கள் இன்றைக்கு அலைகடலென திரண்டு ஆர்ப்பரித்து வருகிறார்கள். இது ஒரு சாதாரண விஷயமாக அல்ல. ஒரு புரட்சி தமிழரின் புரட்சி பயணம் புயலாய் உருவாகியது என்ற பாடலை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். இவர் புயலாக உருவதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விடியாத அரசு. தினசரி பாலியல் பலாத்காரம், தினசரி வன்கொடுமைகள், தினசரி படுகொலைகள், சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை தமிழகத்தில். சட்டம் ஒழுங்கு மட்டுமல்ல, இன்றைக்கு அமைச்சர்கள் ஏதேதோ செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் இங்கே இருக்கிற எல்லாம் மாண்புமிகு அமைச்சர் வருவர்களுக்கு என்று சொன்னேன் என்று சொன்னால், என்றைக்கு தேர்தல் வருகிறதோ அன்றைக்கே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் ஆட்சி அமையவிருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகின்ற கூட்டமாக இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருநெல்வேலியில் இன்றைக்கு மழை வெள்ளம், மழையிலும் கொட்டு மழையிலும் பிரச்சாரம். தெருவெங்கும் போகக்கூடிய மாணவர்கள், எதிர்கால சந்ததி அனைவரும் அவர்கள் ஆர்ப்பரித்து அவர்களை அமோகமாக வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறார்கள். மாணவ செல்வங்கள் ஆல் பாஸ் முதலமைச்சர் என்று சொல்லுகிறார்கள். அண்ணன் எடப்பாடியை பார்த்து ஆல் பாஸ் முதலமைச்சர். ஆனால் இன்றைக்கு மருத்துவக் கல்லூரி படிக்கின்றவர்களுக்கு 7.5%, அரசு பள்ளிகளில் படித்தவர்களுக்கு 7%, 7.5%. அதனால் இன்றைக்கு அரசு பள்ளியில் படித்த கிராமத்து பிள்ளைகள் நிறைய பேர் மருத்துவர்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இன்றைக்கு சாலைகள் போடப்பட்டிருக்கிறது, மேம்பாலங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள் இன்றைக்கு அவர்களை இந்த கட்சி கூட்டணியுடைய தலைமையாக ஏற்று மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறார்கள். ஒரு மாநில அரசு மக்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசுடைய உதவி வேண்டும். மத்திய அரசு எப்பொழுது மாநில அரசுக்கு உதவும்? மாநில அரசு எப்பொழுது கைகோர்த்து மத்திய அரசோடு கைகோர்த்து நிற்கிறதோ அப்பொழுதுதான் மத்திய அரசுடைய பணம் நிதி வரும். அதுதான் அண்ணன் முதலமைச்சராக இருந்த காலத்தில் 40,000 கோடி ரூபாய்க்கு மேலாக மத்திய அரசு பணம் தமிழகத்திற்கு வந்தது என்று சொன்னால் அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்த காரணத்தினால்தான் வந்தது. இன்றைக்கு 4 ஆண்டுகள் பணம் சம்பளம் போட முடியவில்லை. இன்றைக்கு பதவிகள் சொன்ன எதையுமே அவர்களால் செய்ய முடியவில்லை. தேர்தல் அறிக்கைகள் சொன்ன எதையுமே அவர்களால் செய்ய முடியவில்லை. ஒரு நல்ல ஆட்சி தர முடியவில்லை. ஆனால் இந்த முதலமைச்சர் இன்றைக்கு தூத்துக்குடியில் இருக்கிறார். நாளைய முதலமைச்சர் பாளையங்கோட்டையில் இங்கு நிற்கிறார். இன்றைக்கு பாளையங்கோட்டை, நாளைக்கு செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் அமர்வார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் இரட்டை குழல் துப்பாக்கியாக செயல்பட்டு இந்த ஆட்சியை வீட்டுக்கு விரட்ட வேண்டும் என்று அன்போடு உங்களை எல்லாம் கேட்டு, பல்வேறு காலகட்டங்களில் பல தேர்தல்களில் எனக்கு பெரும்பான்மையான வாக்குகளை தந்து என்னை உங்களில் ஒருவனாக, உங்கள் வீட்டு பிள்ளைகளில் ஒருவராக